எவ்வளவோ தைலம் தேய்ச்சிடும், எவ்வளவோ மருந்து அடிச்சிட்டோம், நிறைய மருந்து தேய்ச்சிடும். அந்த கால் வலி, இந்த மூட்டு வலி மட்டும் காலையில் எந்திரிச்சோடனே வலிக்குதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோங்க இது. ஸோ வீட்டு மருந்து தான். ஸோ இப்படி எருக்கம்பூவை எடுத்துக்கோங்க. எருக்கம்பூவை எடுத்து அதில் தைலம் தேய்ச்சி இந்த மாதிரி காலில் தேய்க்க போகிறோம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாத பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் 1 டம்ளர் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த எருக்கம்பூவை வந்து நல்லா கழுவி போடுங்க. போடும்போது அடுப்பை அமர்த்தி போடுங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி இருக்கிறதுனால தெரிக்கும் மேல்காலெலாம். ஸோ நல்லா வதக்கிடுங்க. வதக்கி ஒரு அரை மணி நேரம் அப்படியே சிம்மிலேயே அந்த பூ வந்து கறி ஒரு மனம் தரும். நல்ல ஒரு மன வாசனை வருது. ஸோ அது வர்ற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிடுங்க. இப்படி கால்களில் தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி பூ வந்து கருகிரும். இதுதான் சரியான பதம். இதை எடுத்து கொஞ்சம் சூடு பதத்தில் எடுத்து எங்கெங்கே நீர் கட்டி இறங்கியிருக்கோ, எங்கெங்கே மூட்டு வலி, கால் வலி, மூட்டு தேய்மானம் எல்லாத்துக்குமே தேய்க்கலாங்க. அந்த கால் வலி ரொம்ப நேரம் எனக்கு கால் வலிக்குதுங்க, காலில் இருந்துச்சோடனே கால் வலிக்குதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சூப்பரான வீடியோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் பேஜை லைக் பண்ணுங்கள். யூடியூப்பில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.